என்றுமே மீனவர்களுக்கு கடல் எல்லை என்பது இல்லை. கடல் அவர்களை பொறுத்தவரை அன்னை, தாய். இன்று நவீன எந்திரங்கள், வலைகள் வந்த பிறகு சிக்கல்கள் இருக்கிறது. அதை பின்னர் நாம் விவாதிப்போம். ஆனால் முதலில் நான் சொன்னது, சிங்கள பேரினவாதத்தினுடைய இறையாண்மையின் கீழ் கச்சத்தீவு இருந்தது இல்லை. அது சோழ மன்னர்களின் இறையாண்மையின் கீழ் இருந்திருக்கிறது, பாண்டிய மன்னர்களின் இறையாண்மையின் கீழ் இருந்திருக்கிறது. அப்படியே இலங்கைக்குள் இருந்த மன்னர்களின் இறையாண்மையின் கீழ் இருந்தது என்றால், பதிவுகளின்படி ஓரிரு முறை சிங்கள மன்னர்கள் அங்கு சென்று வந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதை தங்களினுடைய ஆளுகைக்கு கீழ் வைத்திருக்க வேண்டும், அதற்காக இராணுவ முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிங்கள அரசும் எண்ணியதும் இல்லை, இருந்ததும் இல்லை. யாழ்ப்பாண அரசின் கீழ் அது இருந்திருக்கிறது. அதற்கு வரலாற்று நிரூபணங்கள் இருக்கின்றன. 1700 ஆண்டு முதலே தமிழகத்தினுடைய ராமநாதபுரத்தை ஆண்ட ராமநாதபுரத்தினுடைய ஆட்சியின் கீழ்தான், கடைசியாக சேதுபதி மன்னர்களின் ஆளுகையின் கீழ்தான் இருந்திருக்கிறது. ஆளுகை என்பதை நீங்கள் இறையாண்மையாக கொண்டால், ஆளுகை என்பதை இறையாண்மையாக கொண்டால், அது வெகு நீண்ட காலம் நேரடி ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களினுடைய ஆளுகையின் கீழ் இருந்திருக்கிறது.